இருக்கா? 2024 மரியாதை கிடையாது. இல்ல டிஎம்கேக்கு இதனால அதாவது நேஷனல் வைஸ் நெகோசியேஷன்ல ஸ்டாலின் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக ஒரு கூட்டணி, காங்கிரஸ் ஒரு கூட்டணி, அப்புறம் தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க எப்பயுமே காங்கிரஸை சேர்க்காம. காங்கிரஸை சேர்த்தே இப்போ ஒரு ஃப்ரண்ட் வந்துருச்சு. இப்ப நிலைமை என்ன, காங்கிரஸை சேர்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு. உங்களுக்கு புரியுங்களா? பாஜக ஒரு அணி, காங்கிரஸ் ஒரு அணி, மூன்றாவது அணி, அப்புறம் காங்கிரஸும் மூன்றாவது அணி சேர்ந்து ஒரு அணி, இப்ப காங்கிரஸை சேர்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற அணி. அப்ப காங்கிரஸுக்கான வழி 2024லயே பேச்சுவாக்கில் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவே பிரதமர் வேட்பாளர் சொல்லி அறிவிச்சாங்க. இந்த இந்தி கூட்டணி கூட்டல ராகுல் காந்தி சொல்லல ஒண்ணு, மல்லிகார்ஜுன கார்கே சொல்ல உடல ரெண்டு. அப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட ஒரு வாய்ப்பை கொடுக்காம காங்கிரஸ் கட்சியில் அப்படி எந்த சந்தர்ப்பம் கொடுக்காம காலி பண்ணிச்சாங்க. அப்ப எதிர நரேந்திர மோடி பாரத பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு போட்டியா யாருன்னா யாருமே இல்லை சார். அவங்க ஜெயிச்சாங்கன்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் தான், நீங்க ஜெயிச்சா யார் சார் பிரைம் மினிஸ்டர்? நாங்க தான் ஜெயிக்க மாட்டோம்ல போங்க சார் அப்படின்னு தெளிவாக உட்கார்ந்தாங்க. அவர்களுக்கு தெரியும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. அப்ப அது வந்து அவருடைய பலவீனம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பலவீனம் அதிகரிச்சுட்டே போகுது, பலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.